மக்களே, இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் முளைக்கட்டின வெந்தயம், அதாவது ஸ்ப்ரவுட்டட் ஃபெனுக்ரீக் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது மெயினாக சாப்பிட வேண்டியது யார் தெரியுமா? பாய்ஸ். பொதுவாகவே நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு தான் லாங் ஹேர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இந்த வெந்தயம், மருதாணி, சீயக்காய், கருவேப்பிலை அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, அக்கா என் தம்பிக்கு 20 வயசு தான் ஆகுது, என் அண்ணனுக்கு 25 வயசு தான் ஆகுது, இப்போவே என் அப்பா தாத்தாக்கெல்லாம் இருக்கிற மாதிரி முன் வழுக்கை வருதுக்கா, ஆயில் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. ஆயில் வாங்கி கொடுங்க, கூடவே இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை சாப்பிட சொல்லுங்கள் டெய்லியுமே. ஏன்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்போது தான் சீக்கிரமாக வழுக்கை வருது, சரிங்களா? இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை சாப்பிட்றதன் மூலமாக அந்த டிஹெச்டின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை, அந்த முன் வழுக்கை வரதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக கொஞ்சம் ப்ரூஃப் இருக்குது. மறக்காமல் நம்ம ஆயிலையும் வாங்கி கொடுத்துருங்க. புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்டே ஹெல்தி.